ஃபெர்டிலிட்டினாலே லேடிஸ்க்கு தான் ப்ராப்ளம் இருக்கும், ஒய்ஃபை செக் பண்ணலாம், அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். பட் யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா மேலோட ஃபேக்டர் வந்து சைலண்டா இருக்கும், யாரும் அதை பார்க்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அதுலயும் ஸ்பெசிபிக்கா ஒபிசிட்டினால இம்பாக்ட் இருக்குமா அப்படின்றதையும் யாரும் பெருசா பாக்குறது இல்லை. அந்த மாதிரி ஒபிசிட்டினால ஸ்பெர்ம்ல என்ன இஷ்யூ வரும், ஓவரால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலான்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒபிசிட்டி அப்படின்றது என்ன? ஒபிசிட்டி அப்படின்றது நம்மளோட BMI அதிகமா இருக்குது. சோ ஒபிசிட்டில நடக்கிற விஷயம் நம்ம உடம்புல ஃபேட் டெபாசிட் ஆகிறது, அதனால வரக்கூடிய ஹார்மோனல் இஷ்யூஸ், எரெக்டைல் ப்ராப்ளம், ஸ்பெர்ம் ப்ராப்ளம். ஒபிசிட்டினால டெஸ்டிஸ் சுத்தி இருக்கிற தை ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால டெஸ்டிஸ் சுத்தி இருக்கிற ஹீட் அதிகமா இருக்கலாம். அதே மாதிரி அப்டமன் ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால பெரிஃபரல் ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால பாடியோட டெஸ்டோஸ்டெரான் கம்மியா இருக்கலாம். இதனால ஸ்பெர்ம் உடைய நம்பர்ஸ் கம்மியா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒபிசிட்டி இருக்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் போரா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி தூக்கம் சரியா இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி எல்லாம் இருந்து கூட ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, ஆல்கஹால் எடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே ஓவராலா நம்மளுடைய பினைல் பிளட் ஃப்ளோ, அதாவது ஆண் ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணலாம். இதனால எரெக்ஷன் இஷ்யூஸ் வரலாம். அதே மாதிரி ஒபிசிட்டி இருக்கும்போது ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கு, அப்டமன் ஃபேட் அதிகமா இருக்கு அப்படின்ற போது அவங்களுடைய பீனிஸ் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி காணப்படலாம், எரெக்ஷன் சரியா இல்லாம இருக்கலாம். இதனால செக்ஸ் கூட டிஃபிகல்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒபிசிட்டின்றதுக்கு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதே மாதிரி இந்த ஒபிசிட்டினால இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் புதுசா ஃபார்ம் ஆகலாம். இது இல்லாம ஒபிசிட்டில சுகர் ப்ராப்ளம்ஸ் வர்றது, கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுனால கண்டிப்பா அதனாலயும் செக்ஸ்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும், அதனாலயும் ஸ்பெர்ம்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்துக்கு எரெக்ஷன் அண்ட் நம்மளுடைய செக்ஸ் பண்றது அந்த ஒரு திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயமே கம்மியா இருக்கிறது ஒபிசிட்டியோட மார்க்கர் அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்பெர்மோட ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்மளோட ஓவரால் பாடியே நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒபிசிட்டி இருக்கு, இதனால எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அணுகி டெஸ்ட் பண்ணி சீக்கிரமாவே லைஃப் ஸ்டைல் டிப்ஸை ஃபாலோ பண்றது, வெயிட்டை கம்மி பண்றது, பிளஸ் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணி நம்மளோட ஓவரால் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்பெர்ம் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், நேச்சுரல் கன்சப்ஷனுக்கான சான்சஸும் பெட்டர் ஆகும்.